வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, பட் அதில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் ஆகிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட பர்சனலாக வந்து இந்த மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் கொடுத்துருந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒருவேளை இது வந்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரிய வந்துச்சு. ஸோ அதை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோ நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். நான் அப்லோட் பண்ணியிருந்த இந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். எதனால் அப்படின்னா, இது நியூஸ் பேப்பரில் வந்தது உண்மை தான். நியூஸ் பேப்பரில் வந்தது 100% உண்மை தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது. இவங்க ஜென்ரலாக எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிறது தான். அதுக்கான ஒரு நோட்டீஸ் வந்து எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி இவங்க எஸ்எஸ்சி சேர்மனே வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கிறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு காமனாக எல்லா எக்ஸாமுக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது அப்படின்னால கண்டிப்பாக இது உண்மை அப்படிங்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் வீடியோ கொடுத்துருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கிறது வந்து இந்த நோட்டீஸை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் வரப்போகிற சிஜிஎலுக்கோ சிஹெச்எஸ்எலுக்கோ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கோ வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்காது. அப்படி இருக்கிறதா இருந்தால் அஃபீஷியலாக வந்து எஸ்எஸ்சியிலிருந்தும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. அதனால் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்துருந்த அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த வீடியோ ஒரு சிலருக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா இதை திரும்ப ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, அவங்களுக்கான கிளாரிஃபிகேஷனை நான் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட்.